ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் அவல் எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுகி எடுத்துக்கலாம். கழுகி எடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இதுக்கு சைட் டிஷ்ஷு மிளகாய் சட்னியும் தேங்காய் சட்னியும் செய்ய போகிறேன். கூடவே இட்லியும் இருக்குது. தண்ணி ஊற்றி கழுகிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டு இனி இது கூட கொஞ்ச நேரம் ஊறிடுச்சு. இது கூட மாவு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இன்னும் 1/2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளிப்புக்கு நம்ம தோசை மாவு ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு பின்ன வெங்காயமெல்லாம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கலக்கிட்டு நல்லா மாவு தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் நைஸாக ரோஸ்ட்டாக கிடைக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தோசை மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா தண்ணி மாதிரி ஆகிரும். தோசை கல் காஞ்சிருச்சு. இதை மாவு ஊற்றிட்டேன். தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணும். நல்லா முருகலாக வந்துருச்சு. இந்த அவல் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இனி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிளகாய் சட்னிக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கூட வர மிளகா 2 மிளகாய் எடுத்துகிட்டு அது விதையெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு நம்ம அம்மியில் வச்சு தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். அம்மியில் வச்சு அரைச்சா கசப்பு இல்லாமல் இருக்குது. மிக்சியில் போட்டோம்னா பச்சை வெங்காயம் அரைக்கும்போது கசக்கும். அதனால் அம்மியில் வச்சு அரைக்க போகிறேன். கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு மிளகாய் உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் வெங்காயம் வச்சு அரைக்குவேன். வெங்காயம் வச்சு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு அப்போ தாளித்து வச்சுக்கலாம். அது தாளிச்சிடும். தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் தாளிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாளிச்சாச்சு. மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவல் ரோஸ்ட்டு, இட்லி, மிளகாய் சட்னி, தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு.